குற்றப்புலனாய்வு துறையில் 2 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை. ஜோசித ராஜபக்ச மீண்டும் சிக்கினார். காணி தகராறில் பெண்ணின் காதை கடித்த நபர் இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. கட்பட்டியில் வள்ளம் கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் 2 பேர் பலி. மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருளை விநியோகித்த சிறைச்சாலை அதிகாரி அதிரடி கைது. வலை போட்டு பிடித்த போலீசார். இந்தியாவில் இருந்து தாயகம் திரும்பும் அகதிகளுக்கு அனுர அரசின் மகிழ்ச்சி அறிவிப்பு. அனுர அரசாங்கம் சர்வாதிகாரத்தை உருவாக்க முயற்சிப்பதாக சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டு. யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதைப் பொருளை உள்ளெடுத்த இளைஞன் பலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இன்று மதியம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச 2 மணி நேர நீண்ட விசாரணைக்கு பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற ஜோசித ராஜபக்ச முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றோடு தொடர்புபட்ட வாக்குமூலங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் வழங்கிய பின்னர் 2 மணி நேரம் கழித்து அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் வரும் 22ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பொரளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்த சிறைச்சாலை அதிகாரியொருவர் கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கைது நடவடிக்கையின் போது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 20 கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. 32 வயதுடைய தெகிவலையைச் சேர்ந்த நபர் ஒருவர் முதலில் கல்கிசை பகுதியில் வைத்து போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மெகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவரின் வாட்ஸ்அப் அழைப்பின் ஊடாக வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் போதைப் பொருட்களை சேகரித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த போதைப் பொருட்களை வனாத்த வீதியில் உள்ள மற்றொரு நபரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்ததோடு அவர் போலீசாரிடம் இது குறித்து மேலதிக தகவல்களை வழங்கியுள்ளார். கல்கிச பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களை பெற்றுக்கொள்ள வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் தங்காலை பெலியத்த பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரி கடந்த ஜனவரி மாதமே மெகசின் சிறைச்சாலையில் சேவையில் இணைந்துள்ளதோடு அதற்கு முன்னர் வெலிக்கடை சிறைச்சாலையில் பணியாற்றியவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நுவரெலிய சீதா எலிய போலகந்த பகுதியில் காணி பிரச்சினை காரணமாக பெண்ணொருவரின் காதை கடித்த நபருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை இன்னும் எடுக்க தவறியதாக நுவரெலிய போலீசார் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நுவரெலிய பிரதேச செயலாளருக்கு பரிந்துரைகளை அனுப்பியுள்ளது. சீதா எலிய பகுதியைச் சேர்ந்த நோனா பட்டோன் என்பவரின் காணிக்கு முன்பாக இருக்கும் பாதையை பயன்படுத்துவது குறித்து கடந்த மார்ச் 4ஆம் திகதி பக்கத்து வீட்டாரோடு ஏற்பட்ட பிரச்சனையில் அவரது காது கடிக்கப்பட்டு காயமடைந்துள்ளது. நுவரெலிய போலீசில் இது குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தும் போலீசாரும் கிராம உத்தியோகத்தரும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு மத அடிப்படையில் பாராபட்சம் காட்டி சந்தேக நபருக்கு ஆதரவாக நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து யுனைடெட் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பினால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டை விசாரணை செய்த மனித உரிமைகள் ஆணைக்குழு 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நுவரெலிய போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அணுகுமுறை குறித்து பரிந்துரைகளை முன்வைத்து கடந்த ஜூலை 31ஆம் தேதி நுவரெலிய பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. சம்பவம் இடம்பெற்று 6 மாதங்கள் நெருங்கியுள்ள நிலையிலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளர் பிரணீதா வர்ணகுல சூரிய தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கம் நீதித்துறையை முடக்கி இலங்கையில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை உருவாக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளதோடு முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறையை பலவீனப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய இவர் அரசாங்கம் நீதித்துறையை செயலிழக்க செய்து அதன் மூலம் சர்வாதிகாரத்தை உருவாக்க பார்ப்பதாக தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதைப் பொருளை உள்ளெடுத்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் கோப்பாய் பகுதியில் பதிவாகியுள்ளது. 33 வயதுடையவரே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு இந்த நபர் நேற்று முன்தினம் இரவு கோப்பாய் தெற்கு பகுதியில் உள்ள வாழை தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமுற்ற நிலையில் இருந்துள்ளதோடு அவரை மீட்ட நண்பர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் கூறியுள்ளனர். அவரது சடலம் மீதான உடல்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் அதிகளவான போதைப் பொருள் பாவனையால் மரணம் சம்பவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதோடு சாட்சிகளை கோப்பாய் போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர். கட்பட்டி குரக்கன்கேன பகுதியில் ஏரியில் வள்ளம் ஒன்று கவிழ்ந்ததில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. 7 வயது சிறுவனும் 13 வயது சிறுமியுமே சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளதோடு இந்த குடும்பத்தினர் நேற்று பிற்பகல் கடல் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் வலைகளை எடுத்து வருவதற்காக வள்ளத்தில் பயணித்துள்ள போது வள்ளம் கவிழ்ந்ததில் தாய், தந்தை மற்றும் 2 பிள்ளைகளும் நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் கட்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பிள்ளைகள் 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த பிள்ளைகளின் தாய் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தந்தை மேலதிக சிகிச்சைக்காக புத்தளம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் யுத்த காலத்தில் நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து தற்போது ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உதவியோடு மீண்டும் தாயகம் திரும்ப எதிர்பார்க்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கமையவே அமைச்சரவை இந்த அனுமதியை கொடுத்துள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக இந்த நபர்களின் இலங்கை அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டு அரச புலனாய்வு சேவையின் ஒப்புதல் அனுமதி பெறப்பட்ட பின்னர் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. 2006 ஆண்டு ஆகஸ்ட் 1 முன்னர் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகம் ஊடான பயண ஆவணங்கள் இல்லாத இந்தியாவுக்கு சென்றவர்கள் தங்களுடன் தொடர்புடைய கொலை, தேச துரோகம் உள்ளிட்ட பாரிய குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தற்காலிக வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டு நாட்டுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல 2006 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 2009 ஆண்டு மே 19 யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதி வரை முறையான ஆவணங்கள் இல்லாது இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கும் அடையாளம் மற்றும் புலனாய்வு சேவை ஒப்புதல் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கைகள் இல்லாது நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சூழவுள்ள சில கடல் பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு நிலைமை ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மத்திய நிலையத்தினால் இன்று நண்பகல் இந்த எச்சரிக்கை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதோடு குறித்த அறிவித்தல் நாளை நண்பகல் 12 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என்பதோடு மாத்தறையில் இருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான கடற்பரப்புகளிலும் சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான கடற்பரப்புகளிலும் மிகுந்த அவதானத்தோடு செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பான தன்மையை கொண்டிருக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஹங்குரன்கெத்த போலீஸ் நிலையத்தில் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட 5,24,290 ரூபாய் பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிலையத்துக்கு வரும் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாட்டு பிரதிகள், ஒலிபெருக்கி அனுமதி பத்திரங்கள் மற்றும் சைரன் குழாய்களுக்கான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்ட போது அதற்குரிய பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படாமல் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உள்நாட்டு கணக்காய்வு பிரிவின் சோதனையில் தெரிய வந்துள்ளது. இந்த முறைகேடு குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து கண்டி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி அனுருத பண்டார ஹக்மனவின் உத்தரவின் பேரில் கண்டி விசேட குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிளை கைது செய்துள்ளனர்.